இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பழைய சோறு சாப்பிட வேண்டிய உனக்கு நூடுல்ஸா? அதுவும் லண்டன் ஸ்டைல்ல செய்யற நூடுல்ஸ். நான் ஆசையா எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருந்தா நீ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு முதல் ஆளா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏன் மத்தவங்க சாப்பிடுற வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியாதா? போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி பழைய சாப்பாடு இருந்தா எடுத்து போட்டு சாப்பிடு. என்னடா முறைக்கிற? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணிருக்கேன்ல. என்ன அதெல்லாம் மறந்து போச்சா? என்ன உம்முன்னு உட்காந்து முறைச்சிட்டே இருக்க? நான் முறைக்கல. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இப்ப சாப்பிட்டுக்க. இனிமே வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிடணும். புரிஞ்சுதா? வீட்ல வேலை செய்யறவ குழந்தைக்கு முதல் சாப்பாடு நல்லா விளங்கிடும். டேய், அப்பவே பசிக்குதுன்னு சொன்ன, இன்னும் ஏன் சாப்பிடாம இருக்க? நந்தினி எதுக்கு வந்துட்டு போனாங்க? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நீ தாராளமா உங்க அம்மா கிட்டயும் ஆதி கிட்டயும் போய் உண்மையை சொல்லு. ஆனா நீ சொன்ன அடுத்த நிமிஷமே நான் உங்க அம்மாவை தூக்கிட்டு போய் கைய கால கட்டி நடுக்கடல்ல தூக்கி போட்டுருவேன். ஆதித்யா, நான் உன்னதான் கேக்குறேன். தமிழ், என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு கேக்குறேன்ல. இல்லம்மா, இனிமே எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதுவும் பழைய சோறு தான் சாப்பிடணுமா? குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம இப்படி பேசிட்டு போயிருக்காங்க. மா ப்ளீஸ் மா, நீங்க எதுவுமே அவங்க கிட்ட கேட்க வேணாமா. எனக்காக யார்கிட்ட சண்டை போட வேணாமா. நான் சண்டை போடல ஆதித்யா. குழந்தைங்க கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு கேட்க போறேன். குழந்தைங்க கிட்ட இப்படி பேசுறது தப்பு தானே? வேணாம்மா, அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்கம்மா. நீ எதுக்காகவும் அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. நானும் அக்காவும் பொய் பேசக்கூடாதுன்னு எங்க கிட்ட ப்ராமிஸ் வாங்குனீங்களே, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் நீங்க சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. ஏம்மா, நம்ம நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதா? பழைய சோறு தான் சாப்பிடணுமா? ஐயோ,